இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். 1 யோவான் 3:20. ஒரு நாள் சிறுவன் ஒருவன் வீட்டிலிருந்து டியூஷனுக்கு கிளம்பினான். கிளம்பும் போது சமையல் அறையில் இருந்த தன் அம்மாவிடம் தான் அணிந்திருக்கும் பேபி பிங்க் நிற சட்டை சுத்தமாக உள்ளதா என கேட்டான். அதற்கு அவன் அம்மா, இல்லை, அழுக்காக இருக்கிறது என்று கூறினார்கள். எப்படி அம்மா, சட்டையை பார்க்காமலேயே அழுக்குதான் என்று கூறிவிட்டீர்கள் என்றான் மகன். சட்டை அழுக்காக இல்லாவிட்டால் உனக்கு சந்தேகமே வந்திருக்காது, என்னிடம் கேட்டிருக்கவும் மாட்டாய். மகனே, ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள், சந்தேகம் வந்தால் அதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று புரிந்து கொள் என்றார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நான் செய்யும் வேலை சரியா? இப்படி செய்யலாமா? நான் எடுத்த தீர்மானம் சரியா தவறா? சினிமா பார்க்கலாமா கூடாதா? தொடர் நாடகங்கள் பார்க்கலாமா? சினிமா பாடல் பாடலாமா கூடாதா? குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாமா? பணி மாற்றம் அல்லது பணி உயர்வுக்கு குறுக்கு வழியில் பணம் கொடுத்து பெறலாமா? பணம் கொடுத்து மருத்துவ கல்லூரியில் சீட் வாங்கலாமா என்பன போன்ற பல கேள்விகள் நம்மை ஒவ்வொரு நாளும் விரட்டி கொண்டுதான் இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் நாம் நம் விருப்பப்படி சுயாதீனமாக பதில் கண்டு கொள்ளுகிறோம். சுயாதீனம் என்பது நன்மை தீமை அறிந்து கொள்ளும் மனிதனின் அறிவு. ஆனால் சுயாதீனத்தின்படி நாம் எடுக்கும் முடிவுகள் வேதாகமத்தின்படி சரியானதா என்றும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் நடுவே நடக்கும்போது நாம் நிதானமாய் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யலாமா என்ற சந்தேகம் கலந்த கேள்வி எழும்பும் போது அதை வேதாகமத்தின் வெளிச்சத்தில் வைத்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக செய்துவிட விரும்புவதில்லை. தாயின் வயிற்றில் நம்மை கருவாக்கி பின் நாம் வளர 10 மாதங்களை கொடுக்கிறார். உலகம் முழுவதையும் தன் வார்த்தையால் ஒரு சில வினாடிகளிலேயே உருவாக்கி இருக்கலாம். ஆனால் 6 நாட்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் நாம் தான் நம் சுய அறிவுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை தாமதமின்றி நல்லதோ கெட்டதோ என்று கூட யோசித்து பார்க்காமல் பேசிவிடுகிறோம், காரியங்களை செய்து விடுகிறோம். நம்முடைய சுயாதீனம் தேவனுடைய சித்தத்திற்கு மேல் எப்போதும் சென்றுவிடக்கூடாது. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை செய்யும் முன் சந்தேகம் வருகிறதோ அதை உடனே செய்துவிடாமல் நிதானமாய் யோசிக்க வேண்டும். வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். சந்தேகம் வரும் எந்த காரியமும் அநேகமாக தவறாக இருக்கலாம். சந்தேக கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் எழும்பினால் அந்த காரியங்களை அப்படியே விட்டுவிடுங்கள், அதுவே சிறந்தது. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்கு சமீபமாயிருக்கிற தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களில் தம்முடைய ஞானத்தை தந்து உதவி செய்யும்படி மன்றாடுவோம். தேவன் காட்டுகின்ற வழியில் நடப்போம். நம்முடைய கிரியைகளினால் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களில் நாங்கள் எங்கள் சுய சித்தத்தின்படி முடிவுகள் எடுக்காதபடி ஆண்டவரே தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சரியான வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த காரியங்களை செய்வதற்கு என் தேவன் நல்ல கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. சந்தேக கேள்விகள் வரும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவற்றை உடனே பதட்டத்தோடு செய்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தரிடத்தில் இந்த ஒத்தாசை வரும் வரைக்கும் காத்திருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா நிதானத்தோடு செயல்படக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.